ஆமா. ஐயோ. வெல்கம் டு ஜிஎன்டி ஃபேமிலி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரைட். இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலிக்காக இன்னொரு பைக் எடுத்து வந்திருக்கேன் நான். அந்த பைக் என்ன அப்படிங்கிறீங்களா? பஜாஜில் ஆல்ரெடி 2 125 பைக் இருக்குங்க. இப்போ 3ஆவதாக இன்னொரு 125 பைக் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பைக்கை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. அந்த பைக் தான் நம்மளுடைய N125 அப்படிங்கிற பைக். இந்த பைக்கை பற்றி நம்ம ஃபுல் இன்றைக்கி பேசுவோம். நம்ம இன்றைக்கி ரைட் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குது, எவ்வளோ கலர் இருக்குது, என்ன ப்ரைஸு, இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத மேக்காக பார்ப்போம். நம்ம தம்பிங்களுக்கா இல்லை நம்ம அண்ணன்களுக்கா அப்படிங்கிறத ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிளில் 2 வேரியன்ட் இருக்குங்க. ஒன்று எல்இடி டிஸ்க் வித் பிடி அப்படிங்கிறாங்க, இன்னொன்று எல்இடி டிஸ்க் வித்தவுட் பிடி அப்படிங்கிறாங்க. அது பிடினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அது ப்ளூடூத் தான். அதே மாதிரி இந்த எல்இடி பிடி வெஹிக்கிளில் மொத்தம் 3 கலர் வருதுங்க உங்களுக்கு. அந்த கலர் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதே போல் உங்களுக்கு எல்இடி வித்தவுட் பிடிலையும் 4 கலர் வருது. அந்த கலரையும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு டாப் மாடலுக்கும் அந்த இன்னொரு மாடலுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. உங்களுக்கு டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்தது. இதுக்கு அடுத்த மாடலில் ப்ளூடூத் வராது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து 125 kg தான் உங்களுக்கு. அந்த வண்டி 127 kg உங்களுக்கு. அது ஏன் வெயிட் கூட அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா செல்ஃபும் ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து ஏன் செல்ஃப் கிடையாதாங்க? ஏன் செல்ஃப் இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஐஎஸ்ஜி இன்டெகிரேட். இதில் வந்து இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் வித் ஜென்ரேட்டரோடு இருக்குது நமக்கு. இது அதனால் இது வந்துட்டு 125 kg தான் உங்களுக்கு. இது இதனால் பயங்கர பெனிஃபிட் உங்களுக்கு. இது வந்து ஃபியூவல்லாம் நமக்கு சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் ஒரு சிக்னலில் நிற்கிறோம். நம்ம சிக்னல் நிற்கிறப்ப ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளார நமக்கு வந்து 10 செகண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடில் கண்டிஷன் போயிடும். ஐடில் கண்டிஷன் போச்சுனாக்கா அது வந்து வண்டி வந்து ஐடில் ஆகிடும். உங்களுக்கு ஃபியூவல் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமே நம்ம வந்து திரும்பியும் வந்து கிக்கரையோ அல்ல செல்ஃபையோ யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. வெறும் கிளச்சை மட்டும் பிடிச்சா போதும், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதை நம்ம வண்டி ரைட் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம ஆயிடுச்சு, அதுவே ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கு. இது இப்போ கிளச்சை பிடிப்போம் நம்ம. அதே போல் டாப் மாடலுக்கும் அந்த பேசிக் மாடலுக்கு இன்னொரு வித்தியாசம் என்னன்னாக்கா, உங்களுக்கு கன்சோலை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் செமி டிஜிட்டல் கிளஸ்டர் அப்படிங்குவாங்க உங்களுக்கு. இது ஏன்னா அதில் அனலாக் டிஜிட்டல் சேர்த்தே வரும் உங்களுக்கு. பாதி அனலாக்ல பாதி டிஜிட்டலே வரும் உங்களுக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டிஜிட்டலே இருக்கும் உங்களுக்கு. இது டாப் மாடல் டாப் எண்டில் இந்த கன்சோலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீடம் பைக்கில் இருக்க மாதிரி கன்சோல் இருக்குது. இது ஃப்ரீடம் சிஎன்ஜி பற்றி பேசியிருப்போம் நம்ம. அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்க கன்சோல் தான் அப்படியே இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக் அப்படி தான், ஃப்ரீடம் பைக் தான் உங்களுக்கு. அதை பற்றி வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம இதில் சேனலில். அதை பார்க்கணும் அப்படின்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. லிங்கை பாருங்கள். நீங்கள் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துருக்கோம் 9.5 டேங்க் கெப்பாசிட்டி. இது உங்களுக்கு டேங்க்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சம்மர் லுக்காக இருக்குது. ஓகே. டயரை பொறுத்த வரைக்கும் R17 80/100 செக்ஷன் தான் டயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரியரை பொறுத்த வரைக்கும் 1 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அதுவும் R17 தான் உங்களுக்கு. இது ரெண்டுமே டூலர்ஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியலில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 240 mm டிஸ்க்கும், ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் 130 mm ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஏபிஎஸ் கிடையாதுங்க. இதில் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் உண்டு. இதில் அதுவே பொதுவாக இருக்கும் நமக்கு. அது மட்கார்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பிளாக்கா கிரேவான்னு தெரியல நமக்கு. அது ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஃபினிஷிங்கோட இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மஸ்குலர் லுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பாருங்கள், நல்ல மஸ்குலர் லுக்காக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோசார் சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடிலாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எங்கள் வண்டியோட லுக்கை இருக்கிறதே இந்த இண்டிகேட்டர் தாங்க. ஏன் வண்டி ஒரு ஸ்லீக்காகவும் சூப்பராகவும் இருக்குது. பட் அழகாக பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இண்டிகேட்டர் வந்து இவ்வளோ பெருசு கொடுத்துக்கணுமா? இது நம்ம இந்த வண்டி இதே மாதிரி இண்டிகேட்டர் பார்த்துருப்போம் நம்ம. ஏன்னா பஜாஜோட சிஎன்ஜி வெஹிக்கிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சிஎன்ஜி வெஹிக்கிள் ஃப்ரீடம், அதில் கொடுத்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஒரு மேன்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ட்ரெடிஷனில் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சரி, ரைட், ஓகே, ஏதோ பண்ணணும் பண்ணியிருக்காங்க. மில்லில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் உட்காந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், நானே கொஞ்சம் பல்காக இருப்பேன். இன்னும் கொஞ்சம் பல்காக இருக்க உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மறைக்குங்க கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் கொஞ்சம் வெளில வந்துருக்கணும் கொஞ்சம் வண்டி
கொஞ்சம் ப்ராடக்ட் கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்குது, கொஞ்சம் வெளில வராமல் இருக்குது. இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்லீக்காகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பசங்களுக்கு இந்த வண்டி பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பல்சர் பண்ணி பஞ்ச் பண்ணி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. பஞ்ச் இல்லை பெட்ரோல் டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9.5 பெட்ரோல் டேங்க் லிட்டர் உங்களுக்கு இது கெப்பாசிட்டி உங்களுக்கு. பட் நல்லா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கொடுக்குறப்ப கொஞ்சம் ஒரு மேன்லி லுக்காக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வண்டி ரொம்ப வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு. வண்டி வந்து 125 கிலோ தான் வண்டி உங்களுக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வண்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் இதெல்லாம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்ப்ளிட்டர் சீட்டுக்கு உங்களுக்கு இதே சிங்கிள் சீட்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக ஸ்ப்ளிட்டர் சீட் தான் உங்களுக்கு. சீட்டோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 79 mmங்க, 795 mm சீட்டு ஹைட்டு உங்களுக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட்டர் இங்கேயே தான் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க சீட்டு உங்களுக்கு. பாக்கி எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. இந்த வரைக்கும் டேங்க் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க சீட்டு உங்களுக்கு. சீட்டும் கொஞ்சம் லாங்காக தான் நல்லா லென்த்தாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸ்ப்ளிட்டர் சீட்டுக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே போல் நம்ம அம்மாக்கள், அக்கா, தங்கச்சி யாராக இருந்தாலும் உட்காடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுவே NS 125 ஆகட்டும் அல்லது OG பல்சர் 125 ஆகட்டும் அவங்க உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் உட்காரத்துக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கள் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் கொடுத்தாச்சு, பின்னாடி பக்கம் ஃபுல்லாக ஃபேமிலிக்கும் கொடுத்துருக்காங்க வண்டி உங்களுக்கு. எப்படி அப்படின்னாக்கா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் வரப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப குஷனும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அது பரவாயில்ல, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, குஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு. அக்காவுக்கு உட்காரலாம். நமக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அவங்க உட்காரத்துக்கு உங்களுக்கு. இது ஓகே தான் உங்களுக்கு. இதுவே NS ஆகட்டும் அல்லது OG ஆகட்டும் இந்த பின்ன சீட்டில் உட்காந்து அந்த கிராப் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல் ஃபேமிலிக்குன்னு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இப்போ உட்காந்தாங்க அப்படின்னாக்கா லேடிஸ் உட்காந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு. அது போல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125 cc தான் உங்களுக்கு. பட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 124.7 cc கொண்ட வண்டி இன்ஜின் இது உங்களுக்கு. 2 வால்வ் கொண்ட இன்ஜின் இது. சிசி ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் 12 ஹார்ஸ் பவர் இருக்குது உங்களுக்கு. இது டார்க்கை பொறுத்த வரைக்கும் 11 mm டார்க் இருக்குது உங்களுக்கு. அதே பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. பட் ஆனாக்கா என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கலாங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும். ஏன்னா இதை கொஞ்சம் இதில் போய் ஏன் பண்ணுறாங்க தெரியல உங்களுக்கு. இப்போ இதுக்கு சொல்கிறேன், ஒரு ஷூ போடாமல் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ இன்கே ஷூ போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது இப்போ இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்லீக் சூப்பராக ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது N125 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த ஸ்டைலிஷ் உங்களுக்கு. இது அப்படியே பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் ஆனால் ஃபேமிலி வெஹிக்கிள் வித் ஸ்போர்ட்டி வெஹிக்கிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பசங்களுக்கு கவர் பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த இதில் அழகாக N125 அப்படி அழகாக வந்துருக்கு. இதில் டெய்லர் பொறுத்த வரைக்கும் LED தான் அது. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்துடுது. இங்கே நம்பர் பிளேட்டோட மட்லா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துடுது. இங்கே பரவாயில்ல, மற்ற வெஹிக்கிளில் வந்து இங்கே வராமல் இருந்தாக்கா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மட்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா NS பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மட்லாப் வருங்க. இது வரைக்கும் மட்லாப் வந்து இங்கே ஒரு மட்லாப் முடியும் உங்களுக்கு. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மட்லாப் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, இது கிடையாது உங்களுக்கு. மட்லாப் தரல உங்களுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம அக்காங்களுக்கு அம்மாங்களுக்காக வசதியப்படுத்திக்கிற மாதிரி தான் இந்த வண்டி வந்து பினியன் சீட்டை ஸ்பிட்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எடுத்துக்காட்டு. சாரி கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாரி கார்டு வித் இந்த கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸ்டெப்போட கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சீட் ஹைட் பற்றி பேசியாச்சு. நம்ம இப்போ சீட் ஹைட் உட்காந்து காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு 5.2 5.3 இருப்பேன் நான். சீட்டோட ஹைட் வந்து 798 mm இது. ஓகே, நார்மலாக தான் இருக்குது பாருங்கள். இல்லை கால் கீழே தான் உட்காருது, இன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இது ஏன்னா சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட் கிடையாது. இப்போ 805 அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது 795 தானே உங்களுக்கு. ஓகே தான், பொசிஷன் நமக்கு வந்து ஓகே தான். இதை பாருங்கள், அது பக்கத்தில் வர முடியும் தம்பி. இங்கே பாருங்கள், இப்போ வண்டி ஓட்டுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு அழகாக போய் உள்ள உட்காந்துது நமக்கு. இதுவே என்னோட பல்காக இருக்காங்க இல்லை ஹைட்டாக இருக்காங்கன்னா கூட அவங்களுடைய லெக்கும் வந்து இப்போ உள்ளே போய் உட்காந்துடும் நமக்கு. பிரச்சனை கிடையாது நமக்கு. அது மாதிரி தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் வாங்க இப்போ நம்ம ரைடு போவோம். ரைட் போயிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் யாருக்கு யூஸாக இருக்கும், எந்த செக்மெண்ட் எப்படிப்பட்ட வெஹிக்கிள் உங்களுக்கு எல்லாம் மைலேஜ் அப்படி பேசுவோம் நம்ம. வாங்க சார். இப்போ நான் உட்காந்துருக்க சீட்டு வந்து சீட்டும் சரி, என்னுடைய கால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேக்கில் வந்து நல்ல ஃபிட்டாக இருக்குங்க நமக்கு. ஓகேவா, என்ன ஒன்று இந்த மிரர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்குது மிரர் உங்களுக்கு. இது இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருக்குங்க. இப்போ நான் உட்காந்துருக்கேன். இப்போ பின்னாடி இன்னொருத்தவங்க பல்காக, நானே பல்காக தான் இருப்பேன். ஓகேவா, இன்னொருத்தவங்க பல்காக ஒருத்தவங்க பின்னாடி உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஓட்டுறதுக்கு.
அதாவது ரியர் வியூ பார்க்குறதுக்கு நமக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ போய் பார்த்துருவோமா? நம்ம பார்த்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போய் நம்ம அவங்க பஜாஜ் பொறுத்தவரைக்கும் 97 சொல்லியிருக்காங்க. 87, 88, 90. 90க்கு மேலே எனக்கு போக முடியல. நான் 90 வரைக்கும் போயிருக்கேன். இது ஓரளவுக்கு ஆஃப் ரோடாக இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம். அது ஓரளவுக்கு ஆஃப் ரோடாக இருக்குது. ஐயோ இப்படி பொலட்டுதே நடந்து. டாப் கியரில் இப்போ 30ல் போனாலும் நமக்கு வந்து 30 போனாலும் கீர் அடிக்காதே. நாங்கள் அதை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம டாப் கியரில் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ 40, 30, 37, 36, 35, 34, 30, சாரி 31, 30. ஓகே, 29 வரை இடிக்கலைங்க. அது வரைக்கும் கீர் அடிக்காமல் போயிட்டுருக்கு. பரவாயில்லைங்க, 20 வரைக்கும் இடிக்கலைங்க. இப்போ மற்ற வண்டி தான் இப்போ இருந்து டாப் கியரில் போகிறப்ப இடிச்சு நிற்கணும் நமக்கு. அது மாதிரி இல்லை இதில். ஓகே, பரவாயில்ல. இந்த பக்கம் ஹாரனு, இண்டிகேட்டரு. பட் என்ன இண்டிகேட்டர் போட்டாக்கா இதாப்பா இது வர மாட்டேங்குது நமக்கு. சவுண்ட் வரல, இண்டிகேட்டர் சவுண்ட் இல்லை. சஸ்பென்ஷன் எல்லாம் வாட்டர் பாட்டில் இருந்தால் செக் பண்ணுவாங்க நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பள்ளத்தை விடுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்புக்கு ரியரில் மோனோசாஸ்க்கு இருக்குது. அப்போ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கிரவுண்ட் பிளேஸ் இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ ஸ்பீட் பிரேக்குது, இப்போ 2 பேரும் உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா அவ்வளோ இருக்கும். என்னன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு. அதனால் ஈரமாக இருக்குது இடத்துலையும். இது விடுறதுக்கு பயமாக இருக்கும் நமக்கு. நம்ம ரெடி 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 ரெடி. இது எல்லாமே ஒன்றா இருக்கும் பாருங்க. தெரியுது அவங்களுக்கு. ரெடி. ஆச்சா, ஓகே. சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, ரோட்டில் போயிட்டுருக்கோம், நல்ல ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு. ஆஃப் ரோடில் போகிறோம் அப்படின்னாக்கா கஷ்டங்க. ரொம்ப சஸ்பென்ஷன் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, இந்த 125 ஏற்ற மாதிரி இருக்குது அப்படி சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கும் நம்ம வந்து பணம் தான் கொடுக்குறோம். 1 லட்ச ரூபா ஆச்சே. நிப்பாட்டுவோம் வண்டி. அப்படி நம்ம ஐடியா நிப்பாட்டுவோம். நம்ம நிப்பாட்டிட்டு நியூட்ரல் இருக்கும். இப்போ நம்ம 1, 2. ஓகே, பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அதுவே ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கு. இது இப்போ கிளச்சை பிடிப்போம். நம்ம ஆன் ஆகிடுச்சா? சூப்பர். இதுதான் ஆட்டோ ஸ்டாப். அதுக்குள்ளது தாங்க அது. அது ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டெய்லி யூஸர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சூட் ஆகுங்க. அது டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டு வரோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. 125 cc தான் அது. அதே போல் காலேஜ் போகிற பசங்களாம் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிற பசங்களாம் சரி, உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு யூத்துக்கான லுக்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கான லுக்கும் இருக்கும் உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி உட்காரலாம். நீங்கள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக
நீங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெஹிக்கிளை எந்த வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலிக்காக எடுக்கிறதா இருந்தாக்கா கண்டிப்பாக இல்லை அம்மாவோ இல்லை உங்கள் அக்காவோ இல்லை ஒய்ஃபோ யாராவது இருந்தாலும் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் 2 வேரியண்ட்டில் வருது அப்படின்னா உங்களுக்கு டாப் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 98,000 வருது உங்களுக்கு. இதுவே பேசிக் மாடலாக போனீங்க அப்படின்னாக்கா 94,000 வருது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 4,000 வித்தியாசம் உங்களுக்கு. 4,000 வித்தியாசம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம உங்களுக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதே நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா 55+ம் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னாக்கா 65+ கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு. நம்ம ரைடிங்கை பொறுத்தா இருக்குது உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது. வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அடுத்து என்ன வெஹிக்கிள் பற்றி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் நம்ம உங்களுக்கு. அதே போல் நீங்கள் யாரெல்லாம் NS 125 வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு NS 125யோட இது N25 பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக வெஹிக்கிள் கொடுத்தது நமக்கு வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர் தாங்க. அவங்க கான்டாக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ டிசம்பர் இயர் ஆஃபர் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்டுருக்காங்க. உங்களுக்கு